ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். 2024 ஒரு விக்டரியோட ஆரம்பிப்பாங்களா? என்ன பேசுறேன். சென்னை எஃப்சியோட மேட்ச் டே பிரிவியூ தான் பார்க்க போறோம். சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா, கலிங்கா சூப்பர் கப்ல தங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி கலிங்கா சூப்பர் கப் பத்தி நம்ம டீடைலா இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்போம். சென்னை எஃப்சி எந்த குரூப்ல இருக்காங்க, அப்கமிங்ல எந்தெந்த மேட்சஸ் ப்ளே பண்ண போறாங்க, ஓவராலா எந்தெந்த குரூப்ல எந்தெந்த டீம் இருக்காங்க நம்ம டீடைலா சொல்லியிருப்போம். முடிஞ்ச அந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா, கலிங்கா சூப்பர் கப்ல தங்களோட முதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் எஃப்சி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பஞ்சாப் எஃப்சி பத்தி. ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா கிட்டத்தட்ட ஹோம்ல அண்ட் அவேல ஐஎஸ்எல் 2023-24ல சென்னை எஃப்சி பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிட்ட மட்டும் தான் ஹோம்லயும் சரி அவேலயும் சரி 2 மேட்ச் ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலிங்கா சூப்பர் கப்ல சென்னை எஃப்சி ஃபர்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் எதிர்கொள்ள போறாங்க. இன்னைக்கு 7:30 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்க இருக்குன்னு சொல்லலாம். கலிங்கா சூப்பர் கப் அதாவது கலிங்காவோட மெயின் பிட்ச்ல ஒடிசால மெயின் பிட்ச்ல நடக்க இருக்கு. இந்த மேட்ச் நம்ம எதுல பாக்கலாம்னா ஜியோ சினிமால பார்த்து நீங்க இந்த மேட்ச் என்ஜாய் பண்ண முடியும். ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் 18ல ரைட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. பட் என்னன்னா அவங்க வேற எதனா ஸ்போர்ட்ஸ் ஷோ பண்ற காரணத்தினால ஒரு சில மேட்சஸ் எல்லாம் காமிக்க முடியாததுனால இந்த மேட்சை நம்ம கம்ஃபர்டபுளா ஜியோ சினிமால மொபைல்ல பார்த்து என்ஜாய் இன்ட்ரெஸ்டா பார்த்து இந்த மேட்ச் ஃபுல்லா பார்க்க முடியும்னு எதிர்பார்க்கலாம். சென்னை எஃப்சி அண்ட் பஞ்சாப் மேட்ச் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ச் அதோட நம்மளோட ஹோம் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சி நம்ம 5-1 பீட் பண்ணிருப்போம். ஒரு பிக் விக்டரின்னு சொல்லலாம். ஒரு கண்டினியூஸ் தோத்துருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் அவங்களோட ஹோம்ல வின் பண்ணிட்டு பஞ்சாப் 5-1 வின் பண்ணிருப்போம்னு சொல்லலாம். மறுபக்கம் செகண்ட் ஹாஃப் அதாவது அடுத்த லீக்ல அவங்களோட ஹோம் கிரவுண்ட நம்ம எதிர்கொண்டிருப்போம். கண்டிப்பா பெங்களூரை வின் பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பா பஞ்சாப் எஃப்சியை நம்ம அசால்ட்டா பினிஷ் பண்ணிடுவோம் தான் எதிர்பார்த்தோம். பட் பஞ்சாப் எஃப்சி மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சியால வின் பண்ண முடியல. அவங்க நம்மள ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பஞ்சாப் எஃப்சி ரொம்ப ரொம்ப சூப்பர் கேம். இனிஷியலா நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஆக்சுவலா அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு பெனால்டி ஷூட் கிடைச்சிருக்கும். ராஃபாக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். பட் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் காரணத்தினால அந்த மேட்சை அழகா நம்மளால கம்ஃபர்டபுளா ஹேண்டில் பண்ண முடியல. அது மட்டும் முக்கியம்னா பஞ்சாப் எஃப்சி பாத்தீங்கன்னா அவங்களோட முதல் வெற்றியை பதிச்சாங்க சென்னைக்கு எதிராக அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐஎஸ்எல்ல கண்டினியூஸ் டிரா தோல்வின்ற அமைஞ்சிட்டு இருந்த நிலைமையில முதல் வெற்றியை சென்னைக்கு எதிராக பதிச்சிருப்பாங்க பஞ்சாப் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பஞ்சாப் பத்தி பார்த்தலாம். பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னை கிட்ட ஒரு வெற்றி, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மேட்சே பாத்தீங்கன்னா 1-0 தோத்துருப்பாங்க. பட் பஞ்சாப் எஃப்சி எந்த டீம் கிட்டயும் அதிகமா கோல் கன்சிட் பண்ணல ஐஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் சென்னை தவிர. சென்னை தான் கிட்டத்தட்ட 5-1 கோல் ஸ்கோர் பண்ணிருக்காங்களே தவிர மத்தபடி எந்த கிளப்பும் அந்த அளவுக்கு பஞ்சாப் எதிராக கோல் ஸ்கோர் பண்ண முடியல. ஈவன் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் கஷ்டப்பட்டிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் எஃப்சி அண்ட் ஒடிசா எஃப்சி மேட்ச்ல கூட ஒடிசா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1-0 தான் ஜெயிச்சிருக்காங்களே தவிர அந்த அளவுக்கு கோல் ஸ்கோர் பண்ண முடியல. மறுபக்கம் பஞ்சாப் எஃப்சி ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரோட தான் மூவ் பண்ணிட்டு வராங்க. பெட்டர் சைனிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஒரு விக்டரி கிடைக்கல. பட் ஃபைனலா ஒரு விக்டரி, அதுக்கப்புறம் ஒரு தோல்வின்னு சொல்லலாம். பட் போத் சென்னை எஃப்சிக்கும் சரி பஞ்சாப் எஃப்சிக்கும் சரி ரெண்டு டீமை எப்படி கம்ஃபர்டபுளா ஹேண்டில் பண்ணணும்ன்ற ரெண்டு கிளப்புக்கும் தெரியும். இந்த டீமை நம்ம எப்படி மூவ் பண்ணலாம், அப்ரோச் பண்ணலான்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம பஞ்சாப் எஃப்சிக்கும் சரி சென்னை எஃப்சி எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு. மறுபக்கம் நம்ம சென்னை எஃப்சி பத்தி பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட அவன் கைல் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு நம்ம பார்க்கலாம். நம்ம அவன் கைல் என்ன சொல்லியிருக்காரு அப்கமிங் சூப்பர் கப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புடன் இந்த மேட்சஸ் இருக்கேன். ஒரு பிக் காம்படிஷன், ஒரு கிரேட் காம்படிஷன் நாங்க எதிர்கொள்ள போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நாங்க ரொம்ப ரொம்ப டஃப் குரூப்ல இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன் ரொம்ப டஃப் குரூப்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சி பாத்தீங்கன்னா கடைசியா பாத்தீங்கன்னா 2 மேட்ச் தோத்துருப்பாங்க. அந்த 2 மேட்ச பாத்தீங்கன்னா பஞ்சாப் எஃப்சி அண்ட் மும்பை சிட்டி கிட்ட தோத்துருப்பாங்க. அந்த 2 மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா அந்த 2 மேட்ச்ல ப்ளே பண்ண கிளப் பஞ்சாப் அண்ட் மும்பை சிட்டி தான் இந்த குரூப்லயே இருக்காங்க. அடிஷனலா கோகுலம் கேரளா எஃப்சி வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த 2 கிளப் கிட்டே நம்ம மறுபடியும் எதிர்கொள்ள போறோம். ஆல்ரெடி 2 மேட்ச் தோத்துருப்போம். திருப்பி பதிலடி கொடுப்பாங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அந்த வருஷத்துல முதல் மேட்ச் நம்ம பஞ்சாப் எதிர்கொள்ள போறோம். அந்த வருஷத்துல சென்னை எஃப்சி பத்தினா அவங்களோட ஃபுல் ஸ்குவாடோட தான் ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. ஐஎஸ்எல்ல இனிஷியலா ஒரு சில பிளேயர் மிஸ் ஆனாங்க, மறுபடியும் உள்ள வந்தாங்க, மறுபடியும் மிஸ் ஆனாங்கன்ற மாதிரி சொல்ல நிலைமையில சென்னை எஃப்சி பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் ஸ்குவாடோட தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயருமே அவைலபிளா இருக்காங்க. கண்டிப்பா எந்த பிளேயர் உள்ள கொண்டு வரலான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம சூப்பர் கப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 ஃபாரினர்ஸையும் அவைலபிள். லைன் அப்ல நம்ம 6 ஃபாரினர்ஸையும் இணைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட தாட் சொல்லுங்க. 6 ஃபாரினர்ஸும் பிளே பண்ணா எந்தெந்த பிளேயர்ஸ் நம்ம சென்னையோட லைன் அப்ல அப்கமிங் மேட்சஸ்ல இருப்பாங்க, அவன் கையில எதனா சேஞ்சஸ் ஏற்படுத்துவாரா அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சி பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் 5-1 தோத்துருப்பாங்க, இன்னொரு மேட்ச் 1-0 தோத்துருப்பாங்க. பட் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து இறக்குறாங்க. சென்னை எஃப்சி பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட வந்தாலும் பட் எந்த பிளேயர்ஸ்ல எங்க ஆக்சுவலா அவன் கையில் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு லைன் அப்ல மூவ் பண்ணிருப்பாரு. பிளேயர்ஸ் இன்ஜுரி காரணத்தினால மறுபடியும் பிளேயர்ஸ் வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்ட் செட் ஆஃப் லைன் அப்ல ஆக்சுவலா பிளேயர்ஸை மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிருப்பாரு. 2 சென்டர் பேக் யூஸ் பண்ற காரணத்தினால பட்டோச்சேக்கு லாஸ்ட் கப்பல் ஆஃப் மேட்சஸ் சான்ஸ் கிடைச்சிருக்காது. இந்த மாதிரி மூவ் ஆச்சு. இப்போ 6 ஃபாரின் பிளேயர்ஸோட களம் இறங்குறாங்க. கண்டிப்பா 2 டீமே அவங்களோட ஃபுல் ஸ்குவாடோட வராங்க. அது மட்டும் இல்லாம 6 ஃபாரினர்ஸும் பிளே பண்ற
இது இருக்கிற காரணத்தினால ஸோ கண்டிப்பா இந்த மேட்சஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சென்னையினோட லைனப் பார்த்தலாம். ஆக்சுவலா என்னோட லைனப் நான் சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பா ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டா இருக்கணும். அவன் கையில அதான் சொல்லியிருப்பாரு, ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டா அமையணும் அப்படின்ற காரணத்தினால ஸோ கண்டிப்பா நான் சமீக் மித்ராக்கு இனிஷியலா போவேன். ஏன் ஓகே சூப்பர் கப்ல நம்ம ஆரம்பிச்சா கண்டிப்பா தேவ்ஜித் ஓகே, பட் சமீக் மித்ரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால சமீக் மித்ராக்கு நான் மூவ் பண்றேன். இன்கேஸ் நம்ம தேவ்ஜித் கூட மூவ் பண்ணலாம். அண்ட் என்னோட டிஃபென்சிவ் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்கீட், விகாஸ், ரியான் அண்ட் ஆகாஷ் சங்கவன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட 2 சென்டர் பேக் நம்ம யூஸ் பண்ண காரணத்தினால தான் நம்ம பட்டோச்சோ உள்ள கொண்டு வர முடியல. ஈவன் நம்ம பட்டோச்சோ உள்ள கொண்டு வந்தா நம்ம பேக்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் மிஸ் பண்ணுவோம். அதனால தான் அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஸோ பட்டோச்சோ இறக்காம 2 சென்டர் பேக் ஃபாரினர்ஸோட மூவ் பண்ணாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் 6 ஃபாரினர்ஸ் பயன்படுத்தணும்னு ஒரு நிலைமையில இருந்தாலும் பட் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது ஐஎஸ்எல்ல நல்லா இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் சென்டர் பேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரியான் எட்வர்ட், விகாஸ் ஷம்னம், அன்கீட் முகர்ஜி, ஆகாஷ் சங்கவன் அவைலபிளா இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் சென்னை எஃப்சி இன்னமும் அவங்களோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாம இந்த மேட்சோட ரிப்போர்ட் இன்னும் இந்த தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்காத காரணத்தினால அந்த பக்கம் நான் ஆகாஷ் சங்கவனே இடம் பெறுகிறேன்னு சொல்லலாம். அண்ட் என்னோட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா பட்டோச்சி, ஆயுஷ் அதிகாரி. அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ் அண்ட் அட்டாக்கிங் யூனிட்ல பார்த்தீங்கன்னா ரஃபேல் கிரெவுலாரோ. ஸோ ரைட் விங்கரா நிந்தாய், லெஃப்ட் விங்கரா வின்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் வின்சி செகண்ட் ஹாஃப்ல நல்லா பண்றாரு. ஈவன் ரஹீம் அலி அவைலபிளா இருந்தா கண்டிப்பா அவன் கையில் ரஹீம் அலிக்கு தான் போவாரு காரணத்தினால ஸோ ரஹீம் அலிக்கு நான் மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட அட்டாக்கிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நிந்தாய், ராஃபா, ரஹீம் அண்ட் ஸ்ட்ரைக்கரா பார்த்தீங்கன்னா கோனா ஷீல்ஸ் தான். ஏன் நான் அட்டாக்கிங் யூனிட்ல நிந்தாய், ராஃபா, ரஹீம் அண்ட் கோனா ஷீல்ஸ் மூவ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸ் மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் அட்டாக்கிங் யூனிட் தான் நிந்தாய், ராஃபா, கோனா ஷீல்ஸ், ரஹீம். ஸோ கோனர் ஷீல்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக்கராகவும் பிளே பண்ணாரு, சம்டைம்ஸ் விங்கராகவும் டீம் ஹெல்ப் பண்ணாரு. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா பொசிஷனை ஷிஃப்ட் பண்ணிக்கோ ரொம்ப ரொம்ப உதவியா இருந்துச்சு இந்த அட்டாக்கிங் யூனிட். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்குவாடோட போறாங்க அப்படின்ற காரணத்தினால ஸோ இந்த லைனப் நான் சூஸ் பண்ணேன். ஸோ உங்களோட லைனப் என்ன ப்ரெடிக்டட் லைனப்? இல்ல ப்ரோ 6 பிளேயர் நம்ம இறக்கலாம், பட்டோச்சேவா இருக்கட்டும், லசார், ரியான் எல்லாருமே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி உங்களோட தாட் சொல்றீங்களா? அதுவும் சூப்பரா இருக்கும். பட் சென்னை எஃப்சி கூடிய விஷயத்துல உங்களோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டா நம்ம அந்த ஸ்குவாட பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்குவாட்ல இருக்காங்களா, இல்ல எந்த பிளேயர் இன்ஜுரியில இருந்து ரீப்ளேஸ் ஆயிருக்காங்களா, இல்ல உள்ள வராம போயிட்டாங்களா அப்படின்னு. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஸோ சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு 2-1 இந்த மேட்சை கம்ஃபர்டபுளா வின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். ஸோ உங்களோட தாட் சொல்லுங்க, சென்னை எஃப்சி 2-1 வின் பண்ணுவாங்களா இல்ல 3-2 வின் பண்ணுவாங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பஞ்சாப் எஃப்சி நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியும். ஸோ ஆக்சுவலா நம்மளோட ரெஃபரிஸோட மிஸ்டேக்னால தான் அந்த மேட்ச் நம்ம கைவிட்டு போச்சுன்னு சொல்லலாம். பட் இந்த வாட்டி அமையாது. ஸோ 2024 போத் 2 டீமுமே பார்த்தீங்கன்னா ஃபைட் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான மேட்சஸ் அவைட்டிங்ல இருக்கு சென்னை எஃப்சிக்கும் சரி. இப்போ இருக்கிற இந்த பஞ்சாப் மேட்ச் ரொம்ப ரொம்ப சூப்பரா மூவ் ஆகும். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களோட லைனப் சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா என்ன ஒரு கொஸ்டினோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்க பாக்குறேன். என்ன அப்படின்னா ஸோ 6 ஃபாரின் பிளேயரோட சூப்பர் கப்ல நம்ம மூவ் பண்ண போறோம். ஸோ 6 ஃபாரின் பிளேயரோட எல்லா கிளப்பும் பிளே பண்ணிட்டாங்கன்னா ரிட்டர்ன் ஐஎஸ்எல் வந்த பிறகு எல்லா டீமும் கொஞ்சம் அடி வாங்குவாங்களா? 6 ஃபாரின் பிளேயரோட பிளே பண்ணிட்டோம், இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஃபாரின் பிளேயர்ன்றவனே கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆவாங்களா? இல்ல ஒரு சில கிளப் வந்து இல்ல நாங்க மேனேஜ் பண்ணிப்போன்ற மாதிரி மூவ் ஆவாங்களா? இல்ல ஓகே நாங்க 6 ஃபாரின் பிளேயரோட பிளே பண்ணிட்டோம், இப்போ வந்து நாங்க 4 ஃபாரின் பிளேயர் நாங்க கம்ஃபர்டபுளா பிளே பண்ணுவோமா? எந்தெந்த கிளப் அடி வாங்குவாங்க? இல்ல சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களா? 6 ஃபாரின் பிளேயரோட பிளே பண்ணிட்டு ரிட்டர்ன் 4 ஃபாரின் பிளேயர் மூவ் ஆவ. என்னோட தாட் எனக்கு அந்த தாட் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி மூவ் ஆனா எதனா ஒரு பிரச்சனை வருமானு. ஸோ உங்களோட தாட் சொல்லுங்க. இல்ல ப்ரோ அதெல்லாம் எதுவும் ஆகாது ப்ரோ, ஸோ நம்ம பிளேயர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிப்பாங்கன்னு சொல்றீங்களா? உங்களோட தாட் நீங்க சொல்லுங்க. ஸோ ஓவரால் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எக்ஸைட்டிங்கா மூவ் ஆகும். ஜியோ சினிமாவில் பார்த்து இந்த மேட்ச் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்களோட தாட் அண்ட் உங்களோட ப்ரெடிக்ஷன் அண்ட் உங்களோட ப்ரெடிக்டட் லைனப் இது ஓகேவா இல்லை எதனா மாற்றம் ஏற்படுத்தணும் உங்களோட தாட் சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ணிட்டு இந்த மேட்ச் ரிவ்யூல சந்திப்போம். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால் அண்ட் லெட்ஸ் கோ சென்னை எஃப்சி.